அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசினோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு உரக்கடை இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் இயற்கை விவசாயத்திற்கான பொருள்களை விற்கக்கூடிய கடைகள் இன்னைக்கு இல்லைங்க, அல்லது வீடுகள் இல்லை. அதற்கான தேவை நிறையா இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க போய் சேலம் ஆத்தூரில் போய் பொருள் வாங்க வேண்டியிருக்கு. விழுப்புரத்தில் இருக்கவங்க திருவண்ணாமலைக்கு போக வேண்டியிருக்கு, அல்லது விழுப்புரத்தில் இருக்கவங்க பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியிருக்கு. செங்கல்பட்டில் இருக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு போகணும், அல்லது சேலம் ஆத்தூருக்கு போகணும். விற்பனை பண்ண ஆள் இல்லைங்க. இதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் தான் உங்களோட முதலீடு. ஒரு இடத்துலேருந்து வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க, உங்களுக்கு போதுமான அளவு லாபம் இருக்கும். தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு நேரடியாக விற்பனை பண்ணலாம். பஸ்ஸில் வர்றாங்கன்னா பஸ்ஸில் கொடுத்து விட்டுறலாம், அல்லது கொரியரில் கொடுத்து விட்றீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபா வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கவர் பண்ணி சும்மா ஒரு பேக்கேஜிங் டேப் போட்டு கவர் பண்ணி அது மேலே எழுதி ஒட்டி அனுப்ப போகிறீங்க, இவ்வளோதான். அது ஒன்றும் ஒரு 2 தடவை செஞ்சிங்கன்னா 3 தடவை உங்களுக்கே பழகிடும். ரொம்ப எளிமையானதுங்க. வீடுகள்லேயே வச்சு விற்பனை பண்ணலாம். எல்லா ஊர்லேயும். யாருக்கு விற்பனை பண்ணுறது? அதான் உங்களோட அடுத்த கேள்வி. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் உங்களோட தொடர்பு என்ன? இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்குற வேலையை நாங்கள் செய்கிறோம். யார் கேட்டாலும் இவர்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்பாங்க. தொலைதூரத்தில் இருக்கவங்க கூட உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் அதை வாங்கி விற்பனை பண்ணலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட என்கிட்ட இருக்குது. பிரச்சனை என்னென்னா என்கிட்ட இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறது தான். தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் அந்த வேலையை பாருங்கள், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேங்க, 49 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். 49 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விற்பனை பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் அவங்க விற்கிற பொருளும் எவ்வளோ பேருக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா 1 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஆனால் இருக்கிறவங்க 49 லட்சம், கொடுக்குறவங்க 1 லட்சம். அப்போ எவ்வளவு தேவை இருக்குது பார்த்தீங்களா? விற்கலாங்க. என்ன ஒன்றா உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியாது. யாருக்கு அப்படி வாய்ப்புகள் ஆசை இருக்கோ, ஆணோ பெண்ணோ, வீட்டில் இருந்து பண்ணலாம். ஒன்று கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும், கேட்குற டைமில் கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். தூரத்துலேருந்து வரவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும், அல்லது கொண்டு போய் அவங்கள்ட்ட எப்படியா சேர்க்கணும். அப்படி அது எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த பொருள் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இவருக்கு இந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லுவோம், நீங்கள் அதை கொடுத்தா போதும், அவங்க விற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்க எப்படி கொடுக்கணுங்க அதையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இல்லை உங்களுக்கு அதை பற்றின செய்தி வேணுமா, நாங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறோம், தெரிஞ்சுக்கங்க. ஆனால் செய்யுங்க. வீட்டில் இருந்துகிட்டே ஒரு தொழில் பண்ணலாம், குறைந்த செலவு. எப்படினாலும் அது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. நாங்கள் அதை எப்படி உங்களுக்கு விற்பனை பண்ணுவோம், விற்பனை பண்ணி கொடுப்போம். பொதுவாக இளைஞர்களோ இளம் பெண்களோ அல்லது ஈவன் வயசானவங்களோ வீடில் இருக்கோம், என்னால் ஒரு செயலை எடுத்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா, எளிமையான விற்பனை வாய்ப்புகள் நம்மளை சுற்றியே இருக்குங்க. நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுத்து பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. அரசாங்க திட்டங்கள் இன்னும் என்னென்ன இருக்குது அதோட சேர்த்துக்கலாம். இன்னும் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க வாங்கி தர. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். வேப்பெண்ணெய் வேணும்னா உங்கள் ஊரில் வேப்பெண்ணெய் கிடைக்குமா? 1 லிட்டர் வேப்பெண்ணெய் கிடைக்குமா? எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? மெடிக்கல் கடையில் இந்த 100 லிட்டர் பாட்டிலில் வச்சுருப்பான், அது உங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் வேணும், அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேப்பம் புண்ணாக்கு வேணும், 10 கிலோ வேணும், 100 கிலோ வேணும், உங்கள்கிட்ட இருக்கா? ஆமணக்கு புண்ணாக்கு உங்கள்கிட்ட இருக்கா? எங்கே விற்கும்னு தெரியுமா? எள்ளு புண்ணாக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்குன்ட்டு, எங்கேயுமே இல்லைங்க. அதாங்க நான் திருப்பி சொல்கிறேன். 49 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. இவ்வளவு அமைப்பு இருந்து கொடுக்கறதே 1 லட்சம் விவசாயிக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய தேவை இருக்குங்க, கொடுக்க ஆளுங்க இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் வேலை தேடி அலையிறீங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்தே செய்யுங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், வீட்டில் உட்காந்து செய்யுங்க. யாருக்கு கொடுக்கணும், என்ன பொருள் கொடுக்கணும், எப்பப்போ கொடுக்கணும், அதை நாங்கள் சொல்கிறோம். இன்னும் நீங்கள் என்ன பொருள் வாங்கி வச்சுருக்கணும் அதையும் நாங்கள் சொல்கிறோம். என்னோட தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுனாலும் பேசுங்க, உங்களுக்கு வேணுங்கிற செய்கிறோம். ஆனால் நம்பிக்கையாக எடுத்து செய்யணும்.
தேவை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் உங்கள் பகுதிக்கு தேவையானது தேவையோ அதை முன்கூட்டியே தகவல் சொன்னீங்கன்னா அதை எங்கே கிடைக்குமோ அந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி இங்கே கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் பண்ண பெரிய வாய்ப்பு இருக்குங்க. உதாரணத்துக்கு நிலக்கடலை வேணும், நிலக்கடலை விதை எங்கே கிடைக்கும், அதை வாங்கி லோக்கலில் கொடுத்துடலாம். உளுந்து விதை வாங்கி லோக்கலில் கொடுத்துடலாம். வாங்கி விற்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. பார்த்துக்கங்க. மேலும் இது குறித்து பேசுவோம். நன்றிங்க.